இன்னைக்கு அழகோ அழகு எபிசோட்ல மதி சுரேஷை கீழே தள்ளி விட்டதும் சுரேஷ் கீழே விழுந்து கட்டில இடிச்சுக்கிட்டு தலைக்கிட்ட வீங்கி போயிடுது. உடனே சுரேஷ் கத்துறாங்க. அதை கேட்டுட்டு தங்கராஜும் ரேவதியும் ஓடி வந்து என்னாச்சு சுரேஷ்னு கேட்டதும் மதி என்ன கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதி மதியையும் சுரேஷையும் தனித்தனி ரூமில் போய் படுத்துக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி தங்கராஜ் கிட்ட வந்து நேற்று தான் வீட்டில் பிரச்சனை, இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை நடந்திருக்கு, இன்னைக்கு போய் நீங்கள் அவங்கள வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன் அட்வைஸ் கொடுக்குறீங்க, அவங்களா லைஃப்பை எப்போ ஸ்டார்ட் பண்ணணுமோ அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க, நீங்கள் இதிலெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததாக மலர் வீட்டில் பாக்யராஜ் அவங்க அம்மாவை தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும்னு சொன்னதும் மலர் பாக்யராஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. பாக்யராஜ் எது கேட்டாலும் உங்கள் அம்மாவை தானே உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் அவங்கள்ட்டே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி மலருக்கு கால் பண்ணி இங்கே நடக்கிற ப்ராப்ளம் பற்றி சொல்கிறாங்க. ஃபோனை வச்சதும் பாக்யராஜ் மலர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டதும் சுரேஷ் என்ன பண்ணான்னு தெரியல, மதியவனை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாலாம், தலை வீங்கிடுச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உங்களை இப்படிலாம் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் என்னை விட உங்கள் அம்மாவை தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு. For more updates, Orange Entertainment subscribe பண்ணிக்கோங்க.